ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்த் ஊரிங் பார்த்துட்டு இருக்க ரிக்கிஜாக் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ இருக்கு பார்த்துருக்கீங்களா? இதோடைய கேமரா எப்படி இருக்குது, அந்த வீடியோஸ்க்கெலாம் எப்படி இருக்குது, டே டைமில் எப்படி இருந்துச்சு, நைட் டைமில் எப்படி இருந்துச்சு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் என்னென்னலாம் நல்லா இருந்துச்சு, எது இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரியரில் கொடுத்துருக்க கேமரா வச்சா போயிடலாம். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக சட்டில் கலரில் இருக்க மாதிரி ஃபீல் வருது. அந்த ட்ரூ டு த நேச்சர் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் ஜூம்டு ஃபோட்டோஸ் ஒரு 3x வரைக்கும் ஓகே, 5x வரைக்கும் ஓகே. ரொம்ப 20xலாம் ஜூம் பண்ணோம்னா வந்து ஒரு மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. கலர் வந்து பார்த்தாலே தெரியும் ட்ரூ டு த நேச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. அது கொஞ்சம் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா எவ்வளோ பேர் அந்த ட்ரூ டு த நேச்சரை விரும்புவாங்க, கொஞ்சம் பூஸ்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கும் பர்சனலாக வந்து தோணுச்சு. அந்த செங்கல் ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே உங்களுக்கு கூட தோணியிருக்கலாம். இதே நான் அல்ட்ரா வைடில் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ஒரு மாதிரி டார்க் பண்ணிடுது. இதே நம்ம நார்மல் ஃபோட்டோ எடுத்துறதை விட அல்ட்ரா வைடில் எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்ட்லாம் அதிகமாக வந்து கொடுத்துருது. அண்ட் தென் போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருந்துச்சு, வெல் அண்ட் குட். அந்த 50 மெகா பிக்சல் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபுட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டில் எடுக்கும்போது நல்லாவே இருந்துச்சு. இப்போ நான் அப்படியே வந்து ஒரு சில ஜூம்டு ஃபோட்டோஸ் இன்டோரில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் வந்து காமிக்கிறேன். இது வந்து நார்மல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5x. அதுக்கடுத்தது ஒரு 20x ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பேன். இதிலலாம் செம்ம நாய்ஸ் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட் கண்டிஷனில் உள்ள ஆஃபீஸ் உள்ளே இது எடுக்கும்போதும் வந்து செம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம நைட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைமரி சென்சார் கொஞ்சம் அக்கடா தான். ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்லாம் வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்போஷர்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நல்ல பிக்சர் வந்து எடுக்க முடியுது. நல்லா பளிச்சுன்னு லைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே ஒன்றுமே அந்த எழுத்துலாம் தெரியாத மாதிரி தான் எடுக்குது. நம்ம லைட்டாக எக்ஸ்போஷரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி எடுத்தோன்னா ஃபோட்டோ வந்து நல்லா இருக்குது நைட் டைமில் பிரைமரி சென்சாரில். இதே அல்ட்ரா வைட்லாம் எதிர்பார்க்காதீங்க, அல்ட்ரா வைட்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது நீங்கள் நைட் டைமில் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது. ஜூம்டு ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2x 3x ஓகே, 5x வரைக்கும் கூட ஓகே. அதுக்கு மேலே போய் எடுக்கிற ஜூம் எல்லாமே பெயிண்ட் அடிக்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம்டு ஃபோட்டோஸ். இது எல்லாமே பெயிண்ட் அடிக்கிற கதை தான். ஒரு அப்டேட் வந்துச்சு, அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸில் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணும்போது சட்டிலாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா எடுத்த ஃபோட்டோஸ். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேப்பா, கொஞ்சமாவது கலர் லைட்டாக பூஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான். செல்ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எடுத்தால் ஆவரேஜ். அண்ட் தென் நைட் டைம்லன்னு மட்டும் இல்லை, டே டைமில் எடுக்கும் போதும் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா நல்லா ஸ்மூத்தனிங் பண்ணி விட்ருது. நம்ம பிம்பிள்ஸ் அதெல்லாம் எதுவாவது இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் எடுத்து விட்ருது. இது சுத்தமாக லைட்டே இல்லாத இடத்துல லைட்டாக ஒரு சின்ன லைட் மட்டும் இருந்துச்சு, அதை வச்சு எடுத்த செல்ஃபீஸ். நல்ல டே லைட்டு இல்லை நல்ல லைட் கண்டிஷனில் இருக்குன்னா உண்மையிலே ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குது, எந்த விதமான குறையுமே வந்து கிடையாது. இதே நம்ம லைட்டாக கொஞ்சம் லோ லைட் இருக்குது அப்படின்னோன்னா அங்கே வந்து லைட்டாக திணறுது. டீசெண்டான கேமரா அப்படின்றது தான் வந்து சொல்லணும். செல்ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, ஸ்கின் டோனை ரொம்ப ஸ்மூத்தனிங் பண்ணிடுது. அது மட்டும் தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து தோணுச்சு. அது மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்றது தோணுதான். ஒரு சில பேருக்கு அந்த ஸ்கின் டோன் ஸ்மூத்தனிங் பண்ணுறது கூட பிடிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவோடைய செல்ஃபி கேமராவில் 1080p 30 fps எடுத்துகிட்டு இருக்கிறது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். நான் இப்போ அப்படியே வெயிலுக்கு வரேன், என்னுடைய ஸ்கின் டோன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். கொஞ்சம் ஜூம்டினாக இருக்குது. நம்ம வந்து என் கையே நான் இப்படி வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம்டின் வீடியோவாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. இதை மேபி ட்ரைபேட்லலாம் மாட்டிட்டு நம்ம எடுக்கிறோன்னா ஓகே, இல்லை ஒரு கையில் வந்து ஒரு செல்ஃபி ஸ்டிக் அந்த மாதிரி வச்சு எடுக்கிறோன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். இப்போ என் கையே ஃபுல் 1 hour டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரேமில் ஃபிட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்குது. லைட்டாக இப்படி வச்சனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. மேபி இதை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். எனக்கு இப்போதைக்கு டிஸ்பிளேல வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அப்படியே கொஞ்சம் வேகமாக நடக்கிறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, ஸ்டெபிலிட்டி வைஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஷேக் இருக்க மாதிரி தான் இருக்குது செல்ஃபி பொறுத்த வரைக்கும். பேக்கில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ பேக் கேமராவுக்கு வந்து போவோம். ஆனால் என்ன டேரெக்டாக அப்படியே சுவிட்ச் பண்ண முடியாது. நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பேக் கேமரா ஓப்பன் பண்ணி தான் போக முடியும். சாம்சங் மாதிரி ஃப்ரண்ட் டு பேக் வந்து ஸ்விட்ச் பண்ண முடியாது பிட்வீன் சென்சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பேக் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோவில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 fps 1080p 30 fpsல எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் டேரெக்டாக அல்ட்ரா வைடுக்கும் போக முடியும். இதே நீங்கள் 60 fps போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களால் 1080pல மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லைங்க அப்படியே ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஃபோக்கஸ்
நல்லா பக்காவே ஆகுது, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் என்ன ஓஎஸ் கிடையாது, அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை. இதில் நம்மளால் ஜூம் எவ்வளோ போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2x, அப்புறமா வந்து 5x, 8x வரைக்கும் நம்மளால் மேக்ஸிமம் ஜூம் வந்து போக முடியுது. அல்ட்ரா வைடு வரைக்கும் நம்மளால் போக முடியும் 1080p 30 fps எடுத்திங்கன்னா. இதோடைய மைக் குவாலிட்டியும் எப்படி இருக்குது, நான் இப்போ அவுட்டோரில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஜூம் பண்ண ரொம்ப ஷேக் இருக்குது. ஜூம் பண்ணாமல் 1x எடுத்தோன்னா அந்த ஓஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஓஎஸ் இல்லாமலேயும் நல்லா தான் இருக்குது. ஃபோக்கஸ் வந்து நல்லாவே ஆகுதுங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக ஆகுது, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 1080p 60 fpsல CMF Phone 2 Proல செல்ஃபில வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது. எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, அண்ட் தென் ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் லைட்டா பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ டிஸ்பிளேல வந்து தெரியுது. ஒன்ஸ் அவுட்புட்டை பார்த்துட்டு பிறகுதான் அது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கணும். மைக் எப்படி இருக்கு, இப்போ வந்து எதுவுமே ஓடல, ஃபேன் எதுவுமே ஓடல. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ரிங் லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா இதுதான் ஆக்சுவலான ரூம் லைட் கண்டிஷன். இதில் எப்படி இருக்குது, நான் ரிங் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் தான் வச்சுருக்கேன், வேறு எந்த டோன்லையுமே வச்சில்ல. இப்போ அப்படியே பேக் கேமராவை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் கேமராவில் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4K 30 fpsல வந்து எடுக்கிறது. இதோட வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து பாத்துக்கோங்க. இப்போ வந்து ரிங் லைட் வந்து ஆன்ல வந்து இருக்கு, அண்ட் தென் மைக் எதுவுமே வந்து கனெக்ட் வந்து பண்ணல. மைக் கனெக்ட் பண்ணாம சவுண்ட் எப்படி இருக்கு, இப்போ நான் ரூம்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ இந்த ரூம்ல கண்டிப்பா எக்கோலாம் அடிக்காது. ஸோ அதனால எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. இப்போ நான் அப்படியே லைட்டை மட்டும் ஆஃப் பண்றேன். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து பாருங்க. ஃபோக்கஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ் வந்து நல்லாவே ஆகணும். எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க. இப்போ நான் லைட்டை வந்து ஆன் பண்ணிடுறேன். இது வந்து இப்போ நீங்க பார்த்தது 4K 30 fpsல எடுக்கிறது. 4K 60 fps நம்மளால எடுக்க முடியாது. 1080pல எடுக்கணும்னா நம்மளால 30 fps 60 fps ரெண்டுத்துலயுமே வந்து எடுத்துக்க முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா CMF Phone 2 Proவோட செல்ஃபி கேமரால தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு ரிங் லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ரிங் லைட் ஆன் பண்ணிட்டு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ அப்படியே வந்து பார்ப்போம். ஸ்லோ மோஷன் 1080p 120 fpsல வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் சவுண்ட் வந்து கேப்சர் ஆகலை. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் சவுண்ட் கேப்சர் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் இருக்குது. டைம் லேப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியுது, நல்லா இருக்குது. அண்ட் தென் எக்ஸ்பர்ட் மோட் இருக்குது, பனரோமா இதெல்லாம் வந்து மோரில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, வீடியோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரியரில் எடுக்கிறதுக்காகட்டும் அண்ட் தென் செல்ஃபீஸில் எடுக்கிறதாகட்டும் ரியரில் ஃபோக்கஸ் நல்லாவே ஆச்சு, அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இந்த ஃபோனில். நான் இவ்வளோ நேரம் கேமரா யூஸ் பண்ணதில் ஹீட் ஆகலை, வார்மோ ஆகலை அப்படின்ற ஒரு ஃபீலும் கொடுந்துச்சு. நான் கண்டினியூஸாக ஒரு 30 minutes 40 minutes ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு ஹீட்டோ வார்மோ எதுவுமே ஆகலை, அது ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. இப்போ நீங்கள் வீடியோ அண்ட் ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நான் டே டைம் நைட் டைமு அதுக்கடுத்தது வேரியபிள் டைமில் வந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து அட்டாச் வந்து பண்ணியிருக்கேன். உண்மையிலே பிரைமரி கேமராவில் நம்ம டே டைமில் எடுக்கும்போதோ இல்லை நல்ல லைட் எடுக்கும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எடுக்குது. ஆனால் அல்ட்ரா வைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைட் இருந்தால் தான்ப்பா நல்ல அவுட்புட் கொடுப்பேன். நல்ல அவுட்புட்னு இல்லை, ஓரளவு டீசெண்டான அவுட்புட்டாக அதில் இருக்க அந்த கான்ட்ராஸ்ட்டை வந்து கண்ணாபின்னான்னு ஏற்றி கொடுக்குது. அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே இல்லை. அல்ட்ரா வைடில் ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிரைமரிலையும் ஃபஸ்ட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரும்போது ரொம்ப சட்டிலாக இருந்துச்சு கலர் எல்லாம். அதுக்கடுத்து ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற ஃபீல் தான். ஆனாலும் நாங்கள் இன்னும் ட்ரூ டு த நேச்சரில் தான் எடுப்போம். நாங்கள் இன்னும் கலரை வந்து செட்டில் பண்ணுவோம். ஏன் நம்ம டிஸ்பிளேல பார்க்கும்போது ஒரு வைப்ரண்ட் கலர் வந்து இருக்கு, அந்த வைப்ரண்ட் கலர் நம்ம ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு வரமாட்டேங்குது. அது மேபி ஃபியூச்சரில் இன்னும் வேற ஏதாவது அப்டேட்ஸ்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா நத்திங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்டேட்டை கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2A சீரிஸ் ஆகட்டும் 3A சீரிஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸை கொடுத்து கேமரா வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆக்குனாங்க. அதே மாதிரி இதுக்கும் ஆக்குவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். 4K வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால 30 fps வந்து வெறும் பேக் கேமராவில் மட்டும் எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட் கேமராவில் வெறும் 1080p 30 fps ஆர் 60 fps வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதில் ப்ரோ கேமரா அதான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம ப்ரோ ஃபோட்டோகிராஃபி நம்மளுக்கு வந்து நம்மளே வந்து ISO அப்புறமா வந்து எக்ஸ்போஷர் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வீடியோ நம்மளால் அப்படி எடுக்க முடியாது, வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். இதை தாண்டி நான் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நானும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு, நானே யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை நான் யூஸ் பண்ணிட்டு சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாலும் நான் வந்து கமெண்ட் வந்து பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டுருங்க. இப்போ நம்ம கையில் இருக்க இந்த CMF Phone 2 Pro இருக்கு பார்த்துருக்கீங்களா, இது வந்து சேல்ஸ்க்கு தான். ஸோ ரிவ்யூவும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஸோ இதை சேல் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா
நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம் ஆர் நம்மளோட மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ரைஸிங் வந்து அங்கே வந்து பேசிக்கலாம் எப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி டேரா பெஸ்ட் நான் நந்து.